يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணித்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கடந்த பிறநாள் தினத்தில் மிக முக்கியமான மார்க்க விளக்க நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வகையிலே ஊரில் இருக்குமாறு தங்களது பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா பள்ளி சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த நிகழ்ச்சி தேதி மாற்றம் செய்யப்பட்டு நிகழ்ந்தேறியது. அந்த நிகழ்ச்சியில் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் அணுகும் முறை என்கிற ஒரு தலைப்பில் சில செய்திகள் சொல்லப்பட்டன. அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதை பார்க்கிற போது குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான செய்தியை அவர்கள் விளக்கப் போகிறார்கள் போலும் என்றுதான் நடுநிலையாளர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். அந்த தலைப்பில் தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவரை, மற்றைய தாயிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக விமர்சனம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. கடந்த ரமதானிலே முதல் 10 தினங்கள் சூனியம் சம்பந்தமான விளக்கம் தந்தபோது அந்த விளக்கத்திலே மாற்று கருத்துடையவர்களுடைய ஆதாரங்கள் இவை, வேற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் இப்படியா வாதங்களை முன்வைக்கிறார்கள், அவர்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு நம்மிடத்தில் இன்ன மாதிரியான மறுப்புகள் இருக்கின்றன என்கிற வகையில்தான் செய்திகள் சொல்லப்பட்டன. ஆனால் அதையும் கொச்சைப்படுத்தும் விதமாக இவர்களுக்குத்தான் மார்க்கத்தை சொல்கிற அத்தாரிட்டி இருக்கிறதா, இவர்கள் தான் ஆய்வு செய்ய வேண்டுமா, இவர்கள் மாற மாற நாமும் அவர்களை சார்ந்து மாறிக்கொண்டே இருக்க வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் நமக்கு முஷ்ரிக் என்று முத்திரை குத்துவார்களா என்கிற தோரணையில வசை மாறி பொழிந்த செய்திகளை நடுநிலையாளர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பள்ளியிலே அமர்ந்து கொண்டு மக்களிடத்திலே வசூல் செய்துவிட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து ஒரு சாராரை திட்டுவதையே குறிக்கோளாக கொண்டு அமைக்கப்படுகிற அந்த நிகழ்ச்சிக்கு மார்க்க விளக்க பொதுக்கூட்டம், மார்க்க விளக்க கூட்டம் என்று போடுவதா? எங்களிடம் நாங்கள் பொருளாதாரத்தை கொடுத்ததே தவறாகிவிட்டதோ, அல்லது நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோமே அந்த வாக்கை நிறைவேற்றாமல் விட்டுவிடலாமா என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நானும் பொருளாதாரம் தருவதாக சொன்னேன், எழுதியிருக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய நோக்கம் வேறு மாதிரியாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் இந்த வாக்கு மாற்றம் செய்வதற்கு இதில் உரிமை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நடுநிலையாளர்களை தள்ளிவிட்டது இந்த நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு விமர்சனங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளோடு இருந்தன, எப்படியான வாசகங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நேரடியாக போய் கேட்பவர்கள் சொற்பம். தூரந்தொலைவில் இருந்து தொலைக்காட்சி வாயிலாக கேட்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு முகம் சுளிக்கிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை
நடுநிலையாளர்கள் அங்கும் இங்குமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கடுமையான செய்திகள், அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம். சிஹர், சூனியம் என்பது என்ன? சூனியத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது இந்த சமுதாயத்திலே வைக்கப்படுகிற போது அதை எதிர்த்து அவர்கள் சொன்ன சில விஷயங்களை சாராம்சமாக நான் சொல்கிறேன். என்ன செய்தி? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது இருந்ததில்லை. எது இருந்ததில்லை? யாரு சிஹரை நம்புகிறார்களோ அவர்கள் முஷ்ரிக்குகள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்ததில்லை. சிஹரை நம்பக்கூடாது என்கிற ஒரு கருத்து அன்றைக்கு இருக்கல. ஒரு கருத்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை என்று சொன்னா, சஹாபாக்கள் காலத்தில் இல்லை என்று சொன்னா, அடுத்தடுத்த தலைமுறையில் இல்லைன்னு சொன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது பித்அத்து என்பதாக ஒரு அடிப்படையை வைக்கிறார்கள். அப்படி ஒரு அடிப்படையை வைக்கக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இருந்ததா இல்லையா என்பதை எந்த அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததா? அது பற்றி மக்களுடைய சிந்தனை என்னவாக இருந்தது என்பதை நாம் எங்கிருந்து பெறுவோம்? திருமறை குர்ஆனில் இருந்து பெறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குகள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுவோம். சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச அல்லது செயல்பட அங்கீகரித்த அந்த அம்சங்களில் இருந்து பெறுவோம். அங்கே என்ன இருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய திருமறை குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா. எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ரூட்ல வந்தாலும் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். இவ்வளவு நேரம் சூனியத்துக்காக வேண்டி மன்றாடுறது எதுக்குன்னா, அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்ட விஷயத்த அது நம்ம புத்திக்கு படுதோ இல்லையோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுன்ற அடிப்படையில் தான் இது பேசப்பட்டதே உள்ள. யாருக்கும் இது தொழில் இல்லை. இவ்வளவு நேரம் சூனியத்துக்காக வேண்டி மன்றாடுறது எதுக்குன்னா, அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்ட விஷயத்த அது நம்ம புத்திக்கு படுதோ இல்லையோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுன்ற அடிப்படையில் தான் இது பேசப்பட்டதே உள்ள. யாருக்கும் இது தொழில் இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய திருமறை குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா. எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ரூட்ல வந்தாலும் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். சூனியக்காரன் பொய்யன் தான். சூனியக்காரன் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக, லா யுஃப்லிஹு சாஹிர் என்று சொன்னால் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் ஜல்லஷானஹு என்ன சொல்ற? ஹைசு அத்தா, எப்படி வந்தாலும் சரி, அவன் என்ன மாதிரியான ஏற்பாட்டில் வந்தாலும் சரி, என்ன தயாரிப்புகள்ல வந்தாலும் சரி, அவன் என்ன வழியில வந்தாலும் சரி, அவன் வெற்றி பெற மாட்டான் என்று அழுத்தமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த செய்தி இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் அஹ்மதுடைய ஹதீஸை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாசத்துன், 3 நபர்கள், லா யதுகுலுனல் ஜன்னா, அவர்கள் சுவனத்தில் நுழையவே மாட்டார்கள். 3 நபர்கள் சுவனத்தில் நுழையவே மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 3 நபர்கள் யாரு? முதுமினுல் ஹம்ர், மடாக்குடியன், ட்ரங்கார்டு என்று சொல்லப்படக்கூடிய குடி போதையுள்ள திளைப்பவன். இன்னொரு யாரு? காத்திஉ ரஹம், எவன் குடும்ப உறவுகளை துண்டிக்கிறானோ அவன். இன்னொரு யாரு? முஃமினுன் பிஸ்ஸிஹர், யாரு சிஹரை நம்புறானோ அவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சிஹரை நம்புபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட பட்டியலிடுகிறார்கள்? குடும்பத்தை பிரிக்கிறானே அவனோடு பட்டியலிடுகிறார்கள். யாரு மதுவில் திளைக்கிறானோ அவனோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு சொல்கிறார், சமன்படுத்தி சொல்கிறார்கள். ஆக அவ்வளவு மோசமான ஒரு நம்பிக்கை சிஹர் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி அஹ்மதுல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தானே? இதை அறிவிக்கிறது ஒரு சஹாபி தானே? இதை அடுத்தடுத்த தலைமுறையர்கள் கேட்டு கேட்டு தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை பல பேர் அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியை மக்கள் மத்தியிலே நூற்களிலே பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோமே. இதிலிருந்து நமக்கு விளங்குகிற மிக முக்கியமான செய்தி என்ன? சிஹரை நம்புறவன் யாருன்னா காஃபிர் தான் நம்புவான். சிஹரை நம்புறது யாரு? அவன் முஷ்ரிக் தான்.
அவன் மூமின் பி சிஹரா இருக்கிறான்னா, அவன் சிஹரை நம்பக்கூடியவனா இருக்கிறான்னு சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது அப்படிங்கிற கருத்து அழுத்தமாக இந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்று சொன்னா, அப்படியானால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத பிதஅத்தான நம்பிக்கை அது. இப்படி யாரு சிஹரை நம்புகிறார்களோ அவர்கள் சூனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற போது, அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல அவன் வெற்றி பெற மாட்டான் என்று சொல்லி இருக்கிற போது, இது ஒரு புது கருத்தா? யாரு சிஹரை நம்புறானோ அவன் முஷ்ரிக்கு என்று சொல்வது புதிய கருத்தா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள கருத்து தான். அடுத்தடுத்த தலைமுறையில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி மதுஹபை சார்ந்த சிலர், இப்படி பல பேர் சிஹரை நம்பக்கூடாது, லா ஹகீகத லஹு, அதற்கு எந்த விதமான உண்மையும் கிடையாது, யதார்த்தம் கிடையாது, அது பலிக்காது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் தெளிவுபடுத்தியதை நம்ம பார்க்கிறோமே. அப்படி இருக்கிற போது இந்த பேசிக்கு தகர்க்கப்படுதா? இப்படி ஒரு அடிப்படையை சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஏன் சரியா கவனிக்கல, ஏன் இந்த வசனத்தினுடைய கருத்தை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா, அவர்கள் அதற்காக வேண்டியே அழைக்கப்பட்டவர்கள். அவங்க அழைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? குர்ஆனை அணுகுமுறை என்பது என்ன, ஹதீஸ அணுகுமுறையில என்ன இருக்குது அப்படிங்கிற சொல்லணும் என்பதுதான் நோக்கமாக இருந்ததுன்னு சொன்னா, அவர்கள் அந்த லட்சியத்தோடு வந்திருந்தாருன்னு சொன்னா இந்த விஷயத்துல இப்படி நடந்திருக்க மாட்டாருங்கிறது மட்டுமல்ல, இன்னொரு அல்லாஹ்வுக்கு பயந்து அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஹிஜ்ரி என்கிற ஒரு சாரார் எந்த வகையில மக்களிடத்தில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யாரு உலமாக்களாக இருக்கிறார்களோ, யார் ஜனவரி பிப்ரவரி போன்ற அந்த கேலண்டர் அடிப்படையை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் யூதர்கள், அவர்கள் யூதர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அவர்கள் பேசுகிற செய்தியை பார்க்கிறோம். அப்படியானா சிஹரை யார் நம்புறவனோ அவன் முஷ்ரிக்கு என்று சொல்லப்படுவதற்கு தகுதியான சமமான ஒரு செய்தியை ஹிஜ்ராக்காரர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் சொல்றாங்க. மற்றொரு விஷயத்தில் சொன்னா, யார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் விஷயத்தில் இது பொருந்தும். அப்படி இருக்கிற போது திருமறை குர்ஆனை ஹிஜ்ராக்காரர்கள் அணுகுவது போல அணுகக்கூடாதுப்பா, ஹதீஸ அவர்களை மாதிரி அணுகக்கூடாது, இப்படித்தான் ஆயத்தை அணுகணும், இப்படித்தான் ஹதீஸ அணுகணும் என்று பேசியிருந்தால் அவருடைய பேச்சிலே நியாயம் இருக்கிறது, அவருடைய நோக்கத்திலே உண்மை இருக்கிறது என்பதை நாம் வெட்ட வெளிச்சமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த நோக்கம் இல்லை, நம்மளை திட்டுறது மட்டும்தான் நோக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் கேலியாக பல செய்திகளை மக்களிடத்திலே சொல்லி மக்களை சிரிக்க வைத்து விட்டு அவர்கள் போன நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் இன்னொரு அடிப்படையை சொல்லிக்கொண்டு ரொம்பவுமே சங்கடப்பட்டாங்க. பில்டப் பண்றது நாமோ அப்படின்னு சொல்றது அவங்க வழக்கம், ஆனா அவர்கள் தான் பில்டப் செய்தார்கள் என்பதற்கு அவர்களுடைய உரையிலிருந்து ஒரு சாட்சி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தி? என் மூலமாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குமானால், அதை உங்களுடைய இதயம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் இருக்குமானால், உங்களுடைய மயிர் கூச்செறியும்படியான அந்த வயசு இருக்கும்படியாக இருக்குமானால் அது நான் சொன்னதுதான். அது அல்லாம உங்களுடைய இதயங்கள் வெறுக்கும் விதமாக இருக்குமானால் அதிலிருந்து நான் தூரமாகி விடுகிறேன், அது என்னால் சொல்லப்பட்டது இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் கையில இந்த ஹதீஸை கொடுத்துட்டாங்க என்று அங்கலாய்க்கிற நிலையை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், தமிழ் மக்கள் கையில இன்று நேற்று இந்த செய்தி வந்திருக்கிறதே வைத்துக் கொள்வோம், ஏற்கனவே அரபு மக்கள் கையில் அது இருந்துச்சு, அப்ப என்ன ஆச்சு? இந்த செய்தியை நீங்கள் சொல்வதன் மூலமாக என்ன குறிப்பிட வருகிறீர்கள்? திருமறை குர்ஆனை அணுகுமுறை, ஹதீஸை அணுகுமுறைங்கிற டாபிக்ல இந்த ஹதீஸை மறைக்கணும்னு சொல்றீங்களா? தமிழ் மக்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சொன்னார்களே, திருமறை குர்ஆனை தமிழ் கொடுத்து விட்டார்கள், ஹதீஸை தமிழ் கொடுத்து விட்டார்கள், பாமர மக்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி தமிழிலே அது வந்து விட்டது என்று அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், இப்படி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார் என்று அவர்கள் கொக்கரிக்கிற போது நீங்க அதை எடுத்து பேசுறீங்களே, இப்போ உங்களுக்கு அந்த அறிவு எங்க போச்சு? மார்க்கம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸை, தங்கள் மூலமாக கிடைக்கிற ஹதீஸை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு இது ஒரு அளவுகோல் என்று வரையறுத்து தந்திருக்கிறார் என்று சொன்னா அதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? தமிழ் மக்களுக்கு வைக்கக்கூடாது, மற்ற மக்களுக்கு வேணா வைக்கலாம்னு சொல்றீங்களா? ஏன் இதை மறைக்கணும்னு சொல்கிறீர்களே, என்ன காரணம்?
பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது, உலமாக்கள் மட்டும்தான் வச்சுக்கிறணும் அப்படின்னு ஏதாவது பாகுபாடு வைத்திருக்கிறீர்களா? என்ன அடிப்படையில் இந்த செய்தியை மறைக்கணும் என்று சொல்கிறீர்கள்? ஒருவேளை இந்த ஹதீஸ் தைஃப்னு சொல்லுங்க, இந்த ஹதீஸ் பலவீனமானது, இந்த ஹதீஸ் தவறான ஹதீஸ், இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து முறையற்றது என்று சொல்லுங்கள். அப்படி ஒரு வாதத்தை எடுத்து வைங்க. அது கருத்து வேற. அதை விட்டு விட்டு பாருங்கள், மக்களிடத்தில் ஒப்படைத்து. மக்களுக்கு தானப்பா ஹதீஸு, மக்கள் அமல் செய்யதானே. இப்போ ஒரு பார்ட் மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு பார்ட், மக்களிடமிருந்து மறைப்பதற்கு இன்னொரு பார்ட் வச்சிருக்கிறீங்களா? அப்படி ஹதீஸ்ல கோடு போட்டு வச்சிருக்கிறீங்களா? ஹைலைட் பண்றதுக்கு சில விஷயங்களை வைத்திருக்கிறீங்களா? ஏன் ஃபஸ்தா பிமா தூமர் தானே, சொல்லப்பட்ட விஷயத்தை மக்களுக்கு போட்டு உடைங்கிறது தானே அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படி இருக்கிற போது இதுல என்ன நாம தணிக்கை பண்றதுக்கு என்ன இருக்கிறது? மார்க்கம் என்று சொன்னா நான் கேட்கிறேன், தமிழ் மக்களுக்கு கொடுக்கறது தான் பெரிய விஷயம்ங்கிறீங்களே, அதை நான் நீங்க பில்டப் பண்ணி பேசுறீங்களே. அரபு மக்களுக்கு ஏற்கனவே இந்த செய்தி தெரியுமே. என்ன ஆயிடுச்சு அந்த சமுதாயத்தில்? அரபு சமுதாயத்தில் குழப்பம் வந்துடுச்சா? அரபு சமுதாயத்தில் குடிமொழிகி போயிடுச்சா? என்ன அடிப்படையில் இந்த வாதத்தை முன்வைக்கிறீங்க? தமிழ் மக்களிடத்தில் வழங்கி விட்டார்கள். அப்ப இந்த வாதமும் தவறு. அதுபோல இன்னும் சொல்ல போனா 4 மதுஹப் அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். உது செய்து விட்டு மனைவியை தொட்டுட்டார் ஒருத்தர், அப்புறம் போய் தொழுதார். மனைவிட்ட தொட்டு விட்டு போன அவரை பார்த்து அல்லாஹ் மறுமையில கேட்பான், எப்படிப்பா மனைவியை தொட்டு போய் தொழுத? ஒழு செய்ததுக்கு பிறகு மனைவியை தொட்டா ஒழு முடியும் என்றது சாவி மதுவுடைய கொள்கை நம்பிக்கை. மனைவியை தொட்டாலும் ஒழு முடியாதுங்கிறது ஹனவி மதுவுடைய நம்பிக்கை. இந்த சாவி மதுகபு ஹனவி மதுகபு என்றது பிழை என்று சொல்றதுக்காக மேடை போட்டு கேள்வி கேட்டாங்க. நாளை மறுமையில ஒரு ஆள் வாராரு, அவர் ஒழு செஞ்சு போட்டு மனைவியை தொட்டு தொழுவிட்டு வாராரு. ஒழு செஞ்சு போட்டு நீ மனைவியை தொட்டியா? ஆமா தொட்டேன். நீ என்ன சாவியா ஹனவியா? நான் சாவி. சாவியா இருந்தா நீ தொட்டுட்டு தொழுதியா உன தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டுச்சு. நீ ஒன்னு போ. நான் தொட்டுட்டு தான் தொழுதேன், ஆனா நான் ஹனவியா அப்படின்னா உன தொழுகையை நான் ஏத்துக்குவேன். இப்படியா அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான்னு சொல்லி கிண்டலாக கேள்வி கேட்டாங்க. நீ ஷாஃபியா ஹனஃபியா? நான் ஹனஃபி. அப்படின்னா அவன் தொழுகை கூடும்போ. இன்னொரு ஆள் வர, அவன் தொட்டுட்டு போனாரு. நீ ஷாஃபியா ஹனஃபியா? நான் ஷாஃபி. அப்படியே அவன் தொழுக கூடாது. என்ன இப்படி செஞ்சேன்னு எல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் கேள்வி பண்ணீங்களே. இப்போ இமாம்கிட்ட போய் நீங்க இந்த சுகரை நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கேட்போம். அவர் நம்பினாருன்னு வைங்க, சுகரை நம்பக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் பின்னாடி சொல்லக்கூடாது. அவர் நம்பாதவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் பின்னாடி தொழுவலாம். அவன் மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷாவுல கூப்பிட்டு கேட்பானா, ஏய் நீ யாரு பின்னாடிப்பா தொழுத? தொழுவச்சா அந்த ஆள் சிகரை நம்பக்கூடிய ஆளாக இருந்தான். நீ நம்பக்கூடிய ஆளா இல்லையா? நான் சிகரை செய்யக்கூடாது, சிகரை நம்பாத ஆளாக தான் இருந்தேன். அப்படின்னா முன்னாடி தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு மறுக்கப்படுமா? அப்படிங்கிற ஒரு கருத்துல அதையும் ஒரு பில்டப் பண்ணி பேசுறாங்க. கொஞ்சம் அறிவோட அதை அணுக வேண்டாமா? 4 மதுஹப் சரின்னு சொல்றான். முரண்பட்ட 4 கருத்துக்களை சரிங்கும் போது லாஜிக்கல அது தப்பு. நாம என்ன சொல்றோம்? எப்பா பில்லி சூனியங்கிற பேர்ல சூனியத்துக்கு முழுமையாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது, ஆனா கணவன் மனைவிக்கு மத்தியில் மட்டும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு ஆரம்பத்தில் சொன்னோம். அதற்கு பிறகு பில்லி சூனியங்கிற புத்தகத்திலேயே நாம அந்த செய்தியை மாற்றி எழுதுறோம். ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எழுதுறோம். நாம முதல்ல சொன்ன கருத்தும் சரி, 2வது கருத்து சொன்ன அந்த கருத்தும் சரின்னு சொல்றோமா? அப்படி சொன்னாதான் இந்த உதாரணங்கள் அப்ளை ஆகும். நான் பார்த்த சூனியம் இருக்கு நம்பினேன். நீ அண்ணனுடைய புத்தகம் எல்லாம் பார்த்தியா? பார்த்தேன். பார்த்ததுக்கு போறோம் சூனியம் இருக்கு நம்பின, நீ நரகத்துக்கு போன்னு சொன்னா இல்லையா? நான் பார்த்தது இந்த புத்தகம், அதுல இருக்குதுன்னு இருந்துச்சு. அப்ப நீ அந்த புத்தகம் பார்த்தாலா? அப்ப நீ சொர்க்கத்துக்கு போ. 2வது புத்தகம் பார்த்ததுக்கு போறோம் நீ சூனியத்துக்கு தாக்கம் இருக்கு நம்பினா நீ நரகத்துக்கு போ. இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நீங்க மாறுறதுக்கு ஏற்ப இந்த அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் மாறிக்கொண்டிருக்குமா? இந்த அறிவு கூட இல்லாம அந்த மதுஹப்வாதிகளை அவ்வாறு கேலி செய்தார்களே, இந்த கேலிக்குரியவர்களா இவர்கள் ஆக மாட்டார்களா? என்ன நம்பிக்கை எங்க சொல்லப்படுது? 4 சரின்னு இப்பவும் சொல்றானே, அவனுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் 2 சரின்னு இப்ப சொல்றோமா? நேற்று சொன்னது சூனியத்துல சில அம்சங்கள் கூடும்னு, இன்றைக்கு சூனியமே சாத்தியம் இல்லைன்னு சொல்றோம். ஆய்வு செய்தனுடைய விளைவு என்று சொல்கிறோம். 2மே சரின்னு சொன்னோமா? முதல்ல சொன்னது தப்பு என்று சொல்லித்தானையா இதை சொல்றோம். அப்படி இருக்கும்போது மதுஹப் சமாச்சாரத்தை இங்க கொண்டு ஒத்து வைக்கிறீங்களே என்ன?
எப்படி சம்பந்தமாகும், எப்படி தொடர்படுத்த முடியும்? அது மட்டும் இல்லை, பில்லி சூனியம் முதல்ல ஒரு புத்தகத்தை படித்தான் ஒருத்தன். அதை படித்தவன் பில்லி சூனியம் இருக்குது, அதன் மூலமாக சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும்னு நம்பினான். ரெண்டாவது ஒரு புத்தகத்தை அவர் படித்து போட்டிருக்கிறாரு, அதில் அந்த நம்பிக்கையே பொய் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. முதல் புத்தகத்தை படித்தான் ஒருத்தன், அவன் இறந்து போயிட்டான், அவன் நம்பி போயிட்டான். ரெண்டாவது புத்தகம் வந்திருக்குது. இதை அல்லாஹ் ஜல்லஷானஹு விசாரிக்கும் போது, நீ அந்த தமிழ் புத்தகத்தை படிச்சியா? நான் தமிழே படிக்கல, நான் சிங்களக்காரன் அப்படின்னு சொன்னா, அப்படியா? அப்படியான ஒன்று விட்டுருவோம், ஏன்னா உனக்கு தமிழில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நாம் அவனை விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு செய்வானா? இப்படி ஒரு புதிரை கொண்டு வந்து போடுறாங்க. நான் கேட்குறேன், உங்களுடைய பத்திரிகை உண்மை உதயம், உங்களுடைய உண்மை உதயம் பத்திரிகையில் ஒரு காலகட்டத்தில் சகோதரர் பிஜி அவர்களுடைய தமிழ் தர்ஜுமாவை பற்றி சிலாகித்து எழுதுனீங்க, அடுத்தடுத்து அதில் குறை இருக்குன்னு எழுதுனீங்க. உங்கள் முதல் புத்தகத்தை படிச்சுட்டு போனானே, படிச்சுட்டு போய் குரானை வாங்கிட்டு போனானே, உடைய இரண்டாவது இஷ்யூ கிடைக்காம போச்சே, அவனுடைய ஈமானுடைய நிலைமை என்ன? முந்தைய வாங்கிட்டு போய் படித்து அதை நம்பி அதை அமல்படுத்தி அவன் செத்து போனான், இறந்து போனான்னு வைப்போம். மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, என்னப்பா நீ முன்மை முதல் இதில் படித்த ரெண்டாவதுல படித்தான்னு கேட்பானா? இல்லை, தமிழ் தான் எனக்கு தெரியாத, நான் ஆங்கிலக்காரனா இருந்தேன், அதனால எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை அந்த சட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவன் தப்பிப்பானா மறுமையில்? இந்த கேள்வியை திருப்பி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த நிலைமை தானே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்ன சொல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல், எந்த அளவுக்குன்னு சொன்னா, பன்றியை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு நந்தவனத்தில் கொண்டு வந்து வச்சாலும் அது இங்கடா மலம் இருக்குதுன்னு தேடிதான் போகுமா? அந்த மாதிரி சஹாபாக்களுடைய எத்தனையோ நல்ல செய்திகள் இருக்கின்றன. இவரே அல்லது இவர்கள் அந்த பன்றியை மரத்தை தேடுற பன்றிகளை போல சஹாபாக்களுடைய வேறு விதமான செய்திகளை மட்டும் தேடி அதை மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்படி ஒரு உதாரணத்தை சொல்றிய, அதை நீ டிவியில் வேற போடுறிய, உனக்கு மனசாட்சி இருக்குதா? நிர்வாகம் பேசுறீங்களே, நிர்வாகம் எங்க போச்சு? இதை அங்கீகரிக்கிற நிர்வாகம் தானே. ஒரு காலத்தில் தௌஹீதுங்கிற வார்த்தையை உச்சரிக்க செய்வதற்கு, முபாஹலா செய்வதற்கு யாரு தேவைப்பட்டா? கொஞ்சம் திரும்பி பாருங்க வரலாறு. திரும்பி பாருங்க, பயம் இல்லாம இந்த மக்கள் மத்தியில அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டும் அடிப்படையாக வச்சு, அல்லாஹ்வுக்கு தான்பா எல்லாம் முடியும், அல்லாஹ்வை தவிர அவனுடைய அடியார்களில் யாருக்கும் அவனுடைய சக்தியில எந்த பங்கீடும் கிடையாது அப்படின்னு உண்மையை உறக்க சொல்லி, அந்த செய்தியில பாதிப்பு ஏற்படுமானால் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படட்டும் என்று நாளே நாள் பிறந்த நாளே நாளாவது நாளில் அந்த குழந்தையும் கொண்டு வந்து சத்தியம் முன்னார வரல அப்படின்னு திருப்பி பாருங்க. அதனால அவர் சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளலாம் சொல்ல வரல. இப்படி ஒரு உதாரணத்தை சொல்வதற்கு அது மடக்கி உங்க டிவியில் போட முடியும்னா நான் கேட்கிறேன், இந்த உதாரணம் சொல்லும் போது கூட கொஞ்சம் யோசிக்க கூடாதா? தௌஹீது தாயிய நீங்கள் பன்றி என்று சொல்லுகிற அதே நேரத்தில் சஹாபாக்களுடைய சில வாழ்க்கையின் அம்சங்களை மரம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அந்த செய்திகளை அறிவித்த நூற்கள் அவங்கெல்லாம் என்ன நரகல் வியாபாரிகளா? புகாரியில, முஸ்லீமில், அபுதாவுதுல, திருமீதில, இப்னு மாஜாவுல, நசையில இருக்குது. இவங்கெல்லாம் இந்த செய்தி எழுதியிருக்கிறாங்களே, மரத்தை தொகுத்து கொடுத்துருக்கிறாங்களா? அப்போ இல்லாத செய்தியை இவர்கள் சொல்கிறார் என்று சொல்ல உங்களுக்கு துணிவு இல்லை, சொல்ல மாட்டீர்கள். இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க என்பதை ஒத்துக்கொள்கிற போது துணிஞ்சு நாக்கூசாம இந்த உதாரணத்தை பயன்படுத்துறீங்களே, கேட்கிறவனுக்கு ஒத்துனுக்கு மனசாட்சி இல்லையா? செய்தியை கேட்கிறீங்களப்பா, மனசாட்சி இல்லை, நிர்வாகம் எங்க போச்சு? அப்போ கேட்கணுமா இல்ல? என்னப்பா அந்த கேசல போடுற? என்ன வார்த்தைகள்? கருத்தால மோதலாம், கருத்துக்கு கருத்து ரீதியான மறுப்பு சொல்லலாம், ஆனால் இது என்ன நடை? இதை கேட்கறதுக்கு ஒரு நடுநாயாளம் இல்லை.
முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு உதாரணம். இதை ஒரு தாயி சொல்றான், தாயி சொல்கிறார், அந்த செய்தியை கொண்டு வந்து டிவியில மீண்டும் தணிக்கை செய்தாவது நீக்கி இருக்க வேண்டும், அதை மீண்டும் மீண்டும் போடுகிறேன் சொன்னா உங்களுக்கு என்ன நோக்கம்? ஒரு நோக்கத்துடைய பின்னணி என்ன? இப்படி தவறான செய்திகளை எல்லாம் தொகுத்து மக்களுக்கு இடையே சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஹதீஸை மறுக்கிறாங்க. புகாரியில எவ்வளவு ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஹதீஸ்கள் தெரியுமா? சிகருடைய ஹதீஸு. நான் கேட்கிறேன், சிகருடைய ஹதீஸ் ஆய்வு செய்து எழுதப்பட்டது தானே? புகாரியிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற அந்த சிகருடைய ஹதீஸ்ல 2 விதமா செய்தி வருது. 2ல எது ஆய்வு செய்து அறிவிக்கப்பட்டது? 2 விதமா செய்தி வருதுன்னு சொன்னா எப்படி? முரண்பட்ட செய்தி. ஒரு செய்தி என்ன? காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்பீர் ஹஸ்தஹ்ரஜஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிணற்றுக்கு வந்தாங்க, அதுல முடிச்சு வைக்கப்பட்ட அந்த பொருள்களை தூக்கி வெளியே போட்டாங்க. அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அதே செய்தி புகாரில எப்படி இன்னொரு இடத்துல வருது? அஃப அஹ்ரஜ்தஹு, நபியே நீங்க அதை வெளியாக்கிட்டீங்களா என்று நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் கேட்டேன். ஃபகால லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல வெளியாக்கல. நான் கேட்கிறேன், ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஹதீஸ் புகாரி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, வேற வேற விஷயங்கள்லாம் இருக்குது, அதை விட்டுருவோம். சப்ஜெக்டுக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ்ல முரண்பட்ட தகவல் இருக்கிறா இல்லையா? அந்த பொருளை கிணத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாக்கினார்கள் அப்படிங்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்று புகாரில் இடம்பெற்றிருக்கிற, அது சரியா? இல்ல வெளியாக்குனீங்களான்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டதுக்கு இல்லன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற புகாரியுடைய ஹதீஸ் இருக்குது, அது சரியா? இதுபா சரி, ஆய்வு செய்து அறிவிக்கப்பட்ட செய்திகள் தாமே புகாரில் அல்லவா இருக்கிறது. யாரு பில்டப் பண்றா? இப்போ சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமுதாயம் விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக உள்ள செய்திகளை நாம குறிப்பிடுகிறோம். ஆக சூனியக்காரர்கள், சூனியத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்பதுதான் திண்ணம். எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நம்பிக்கையை நமக்கு மென்மேலும் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வோம். அந்த நம்பிக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மென்மேலும் வலுப்படுத்தக்கூடிய நிலைமை தருவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ். என்பதற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நம்முடைய சகோதரர்கள் அந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு சில கேள்விகளை கேட்க வேண்டும். ஆனால் நாம் போய் கலந்து கொள்கிற அந்த நேரத்தில் வேறு விதமான சந்தேக எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்தில் இந்த தலைப்பு சம்பந்தமாக சில கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிற போது அதில் எங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும். சந்தேகங்களை நேரடியாக எழுப்புவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்கிற கருத்தில் ஒரு தபால் இங்கிருந்து நாம் அனுப்புகிறோம். அதற்கு அங்கிருந்து பதில் வருகிறது. எழுத்து மூலமாக கேட்கலாம், சபை ஒழுக்கத்தை கருதி எழுத்து மூலமாக கேட்கலாம் என்று ஒரு பதில். அதற்கு நாம் மீண்டும் எழுதுகிறோம். எழுத்து மூலமாக கேட்கலாம் என்று சொன்னால் சில சமயங்களில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் நேரமின்மையின் காரணத்தினால பதில் சொல்லப்படவில்லை என்று சொல்லி ஒதுக்கப்படலாம். சாதகமான கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு வேறு கேள்விகளை ஒதுக்குவதற்கு அதை காரணமாக்கலாம். எனவே வாய்மொழி மூலமாக கேட்கறது தான் பொருத்தமாக இருக்கும், மக்களும் தெளிவடைவார்கள் அப்படிங்கிற வகையில் அடுத்த ஒரு தபாலும் போடுறோம். அதுக்கு அவர்கள் இல்லை, இந்த நிகழ்ச்சி கேள்வி பதில் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிலை எழுதி நீங்கள் எழுத்து மூலமாகத்தான் கேட்க வேண்டும் மற்றவர்களை போல என்று அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். உடனே எழுத்து மூலமாக கேட்பதாக இருந்தால்
எங்களுடைய கேள்விகள் 50 இருக்கின்றன. அதில் ஒரு 25 கேள்விகளையாவது நாங்கள் எழுதி தருகிறோம். அந்த கேள்விகளை நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாவிட்டாலும் பொதுமக்கள் மத்தியில் வாசிக்கவாவது செய்வதாக உத்தரவாதம் தந்தால் நாங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புகிறோம் என்ற இவ்வளவு தூரம் இறங்கி வந்தாச்சு. வாய்மொழியாக கேட்கிட்டா தான் மக்களுக்கு மத்தியில் அந்த விஷயம் விளங்கும். அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம கேட்குறோம். இல்லை எழுத்து மூலம் தான் சொல்கிறாங்க. எழுத்து மூலம்னு சொன்னால் வாய் மூலமாக நீங்கள் தருவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், எழுத்து மூலமாக கொடுத்தா அதை முழுமையாக நீங்கள் வாசிப்பீர்களா, அது ஒதுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்தை எடுத்து வைக்கிற போது இல்லை அதற்கான நேரம் எங்களுக்கு மிக குறுகியலாக இருக்கிறது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் பதில் சொல்லாட்டாலும் கேள்வியை வாசிக்கவாவது செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே வரல. எங்கள் கோரிக்கை நாம் ஏற்றுக்கொண்ட ஏகத்துவ சிந்தனையின் அடிப்படை காக்கப்பட வேண்டும், மக்கள் தெளிவு வர வேண்டும் என்பதே நோக்கம். நாம் கேட்டுக்கொண்ட கோரிக்கையை தாங்கள் சந்தேக கண் கொண்டு பார்ப்பது போல் தெரிகிறது. தாங்கள் நடத்தும் நிகழ்ச்சியில் எக்காரணம் கொண்டும் எங்களால் எந்த இடையூறும் வராது இன்ஷா அல்லாஹ். சகோதரர் இஸ்மாயில் சலபி அவர்களின் தலைப்பின் கீழும் சூனியம் சம்பந்தப்பட்ட விவகாரம் மீதும் சுமார் 50 கேள்விகள் கேட்க உத்தேசித்துள்ளோம். தாங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி குறைஞ்சபட்சம் 25 கேள்விகள் கேட்க அனுமதி கோருகிறோம். இது வாய் மூலம் இல்லாவிட்டாலும் எழுத்து மூலம் அனுமதி தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கேள்விகளும் பொதுமக்கள் முன்னிலையில் வாசிக்கப்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கேள்விகளும் பொதுமக்கள் முன்னிலையில் வாசிக்கப்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கேள்விகளும் பொதுமக்கள் முன்னிலையில் வாசிக்கப்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு நோட்டீஸ் வெளியிட வேண்டிய ஒரு கட்டம். சொல்ல முடியல, எழுதி கொடுக்க அதுவும் முடியல, அதுவும் வேற வழி இல்லை, பிரசுரம் தான். பிரசுரத்தின் மூலமாக அதை சந்திக்கிறோம். ஒரு சாரார் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தாராளமாக அந்த கருத்துரிமை இருக்கிறது. சூனியம் இருக்கிறது, சூனியத்தை நம்பத்தான் செய்யணும், குரான்ல எப்படி இருக்குது, ஹதீஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்களுடைய கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார், நிறுவுகிறார்கள் என்று அர்த்தம். இன்னொரு ஜமாத்தை சாடுகிற போது எந்த ஜமாத்தை நீங்க சாடுகிறீர்களோ அந்த ஜமாத்து சொல்லக்கூடிய முக்கியமான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கு. ஜமாத்தையோ ஜமாத்தினுடைய தாயிகளையோ நீங்கள் சாடுகிற போது சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு விளக்கம் கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அந்த பொறுப்பு இருக்க நாங்கள் ஏற்கனவே 1 மணி நேரமும் 10 நிமிடமும் தான் இருக்குதுன்னு எழுதிட்டோம் அப்படின்லாம் இல்லாத செய்தியை சொல்றாங்க. அப்படிலாம் எழுதவே இல்லை. எந்த தபாலிலும் அவர்கள் அப்படி எழுதவே இல்லை. நான் கேட்குறேன், நேரமின்மைன்னு சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு முன்னாடி 12 மணிக்கு தான் நாங்கள் இஷா தொழுதோம் என்று சொல்கிற அளவுக்கு கிராத்து போட்டிக்கு அவ்வளோ நேரத்தை கொடுத்தவர்கள், கிராத்து போட்டி நடத்தலாம் நீங்க முஷ்ரிக்குன்னு உங்களை யாரும் சொல்லலை. கிராத்து போட்டி நீங்க நடத்தலாம் நீங்க காஃபிரா போயிருவீங்க அப்படின்னு யாரும் உங்களை சொல்லலை. முஷ்ரிக்கு எப்போ நீங்க ஷிர்க்க நம்புனீங்கன்னு சொன்னா அதுல முஷ்ரிக்கா போறீங்கன்னு உங்களை பத்தி சொல்லப்படுதுன்னா அதை துடை தெரிவதற்கு, அதற்கு எதிரான கருத்தை சொல்வதற்கு அல்லது அதற்கு எதிராக கருத்து கேட்கக்கூடியவர்களுக்கு விளக்கம் தருவதற்கு நீங்க அந்த இஷாவை 12 மணி வரைக்கும் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு பேசப்பட்ட தலைப்பில் இல்லாத விஷயங்கள். இப்போ ஏற்கனவே 10 மணி ஆயிடுச்சு, நேற்று வேற 12 மணிக்கு இஷாவை தொழுது இருக்குது. அதனால காலத்தின் அருமை கருதி அதுக்கு உள்ள விளக்கம் வேணும்னா நீங்க நேரடியாக எங்களை அணுகலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 கேள்வி இருக்குது. எல்லாம் இன்னைக்கு பேசப்படாத ஐட்டங்கள், அதனால அதை விட்டுட்டோம். அதை கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? அப்படி நீங்க கொண்டு வரல என்பதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னா நீங்க பதிலளிக்க தயாராக இல்லை. மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஒரு மூமையை பற்றி நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னா நீங்க எடுத்துடுப்புலையே சொல்லி ஒரு 15 கேள்வியை ஒதுக்கியாச்சுங்கிறீங்க. 15 கேள்வி ஏன் ஒதுக்குனீங்க? அது 15 கேள்விக்கான காரணம் என்ன? அது வேற வேற தலைப்புல இருக்கா, என்ன தலைப்புல இருந்துச்சு அதையே சொல்லலாம் இல்ல? இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு பேசப்பட்ட தலைப்பில் இல்லாத விஷயங்கள். இப்போ ஏற்கனவே 10 மணி ஆயிடுச்சு, நேற்று வேற 12 மணிக்கு இஷாவை தொழுது இருக்குது. அதனால காலத்தின் அருமை கருதி அதுக்கு உள்ள விளக்கம் வேணும்னா நீங்க நேரடியாக எங்களை அணுகலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 கேள்வி இருக்குது. எல்லாம் இன்னைக்கு பேசப்படாத ஐட்டங்கள், அதனால அதை விட்டுட்டோம். என்ன தலைப்புல இருந்து பிறை சம்பந்தமா ஒரு கேள்வி இருந்துச்சா? சொல்லணும் இல்லையா?
துறை சம்பந்தமா ஒரு கேள்வி வந்துச்சு, டாபிக்கு சம்பந்தம் இல்லை சொல்லுமா இல்லையா? அல்லது சம்பந்தப்பட்ட அந்த தாயி பேசிய ஒரு செய்தியிலிருந்து வேறு ஏதோ ஒரு கருத்து வேற ஒரு இடத்துல அவர் பேசினார், அதனால அதை பத்தி கேட்கிறோம் என்று கேட்டிருந்தா அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? ஏன் 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடாது? செய்தியை எடுத்து வைக்கிறீங்க, எடுத்து வச்சுட்டு அதற்கான விமர்சனங்களை சரியான கோணத்தில் சந்திக்கிறதுக்கு துணிவில்லை என்கிற நேரத்தில் என்ன சொல்றீங்க? இபாதத்து செய்யறதுலாம் இவங்களுக்கு நோக்கம் கிடையாது, இபாதத்து செய்யலாம் இவங்க விட மாட்டாங்க. இபாதத்து செய்ய விடாம சீடியை போட்டுக்கிட்டே இருக்கிறது யாரு? மாற்றி 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 சீடியை போடுறது யாரு? அதை கட்டுப்படுத்துறதுக்கு அங்கேயும் சில நிர்வாகத்தில் சில பேர் என்ன செய்யறது, கட்டுப்படுத்த ஆள் இல்லை, எங்களுக்கும் விருப்பம் இல்லைதான், யார் போய் சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையில் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. நிர்வாகம் நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தை அடுத்தவங்க தலையிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? அடுத்தவர்களுக்காக வேண்டி நான் வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறாரு. அடுத்தவங்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நிர்வாக விஷயமா பேசவே இல்லையே. நிர்வாக விஷயமா நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னா வேற வேற செய்தியெல்லாம் பேசுவோம். நாங்கள் அந்த டாபிக்கே போகல. நாங்கள் பேசுறது எங்களை விமர்சனம் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுடைய விமர்சனத்துக்கு விளக்கங்களை தருவதற்கு நீங்கள் தார்மீக பொறுப்புள்ளவர்கள் இந்த சமுதாயத்தில். நாங்க விளக்கம் கேட்போம், பதில் சொல்லுங்க, இன்னைக்கு இல்லை இன்னொரு கட்டத்தை சொல்லுங்க. ஆக இந்த நிலையில நாம் இப்போதும் அறைகூவலை விடுக்கிறோம். விவாதம் என்பது விவாதம், நாங்க சொல்ற கருத்துக்களை சரியா கேட்காமலே நீங்க பேசிட்டு போயிடுறீங்க. அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னா நேருக்கு நேர் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நேருக்கு நேர் நாங்க எங்க கருத்தை சொல்றோம், மக்கள் புரிந்து விட்டு போகட்டும். இந்த அடிப்படையில் இந்த விவாதத்தை மக்களுக்கு மத்தியில் இழுத்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு விவாத முறை தானே. ஜாதில்ஹும் பில்லத்திஹி அஹ்சன் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா அந்த வசனம்? விவாதம் இவங்க அப்படித்தான், இவங்க அந்த பிராண்ட் ப்ரமோஷன். ஆமா, இப்ப 25 கேள்வி. இப்ப இதுல என்ன நடக்குன்னா இப்ப கிட்டத்தட்ட எல்லாமே பிராண்ட் ப்ரமோஷனா போச்சு. அதாவது அல்லாஹ்வுக்கு அஞ்சி நரகத்துக்கு பயந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும், இபாதத்து செய்யணுன்ற பயந்த காலம் போய் இப்ப எல்லாம் பிராண்ட் ப்ரமோஷன். எதை செஞ்சாலும் அதுல ஒரு விளம்பரம் கிடைக்கணுங்கிறது தான் அப்படின்னு பல வார்த்தைகளை போடுறீங்களே. பிராண்ட் ப்ரமோஷன் அப்படின்லாம் எங்களுக்கு தேவையில்லை. விளம்பரத்தை அடைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க விளம்பரத்தை தேடணும் அவசியம் இல்லைன்னா ஹஜ்வாவை விற்க போறோம். நாங்க ஹஜ்வா பேரிச்சம்பளம் விற்க போறோமா? அப்படி அந்த மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான இதாக இருந்ததுன்னா நாங்க அதுக்காக வேண்டி முனைவதற்கு சொல்லலாம். எங்களுக்கு ஹஜ்வா சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நம்பிக்கை இல்லை. ஆக அந்த அளவுக்கு நாங்கள் எந்த பிராண்டையும் ப்ரமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்போதும் சொல்கிறோம், சூனியம் மட்டுமல்ல, வேறு நம்முடைய ஜமாத் சொல்கிற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்கிற எந்த கொள்கை கோட்பாடுகளாக இருந்தாலும் அதுல மாற்று கருத்து உள்ளவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா விவாதத்துக்கு முன்வாங்க. விவாதம் என்பது பூச்சாண்டி காட்டுறது இல்லை, விவாதம் என்பது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் இல்லை, விவாதம் என்பது பித்அத் இல்லை, விவாதம் என்பது ஷிர்க் இல்லை. விவாதம் என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருகிற அழைப்பு பணியினுடைய ஒரு அவசியமான அம்சம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். எனவே இந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு. இதை சம்பந்தப்பட்ட ஜமாத்து நடுவு விடாமல் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த ஜும்மா வாயிலாக அறைகூவல் விடுக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சத்தியத்தை யாவருக்கும் உணர்த்த போதுமானவன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வலதிக்ருல்லாஹி அக்பர்.